முறுத்தார்கள். மோசே என்ன பண்றான்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது தப்பு இல்லை. தேவை இருக்கும் போத கூப்பிடுறதுல தப்பே இல்லை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நீ உதவி செய்வீராக, நீர் கண்டிப்பாக செய்யலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்றதுல தப்பே கிடையாது. ஆனால் முறுமுறுக்கிறது தான் தப்பு. பாருங்க, மோசே அப்படி செய்யல. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அப்போ கர்த்தர் என்ன பண்றார்? அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. கர்த்தர் என்ன பண்றாரு? மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார், ஒரு மரக்கட்டையை காமிக்கிறாரு. அதை எடுத்து தண்ணியில் போட சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆகவே மோசே போடுகிறான். போட்ட உடனே தண்ணீர் என்னாச்சு? மதுரமான தண்ணீர் ஆயிற்று. மதுரம்னா என்ன? இனிப்பு, ஸ்வீட்டு. அதை காட்டிலும் கொஞ்சம் ரிச்சான வேர்டு அது மதுரம். அது வெறும் டேஸ்ட்டை மட்டும் குறிக்கல. திரும்ப சொல்லுகிறேன், கசப்பாக இருந்து வெறும் ஸ்வீட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரல. வெறும் டேஸ்ட் கிடையாது, நல்லா ஆயிடுச்சு, குடிக்கக்கூடிய விதத்தில் மாறிடுச்சு, டேஸ்ட்டும் நல்லா ஆயிடுச்சு. டேஸ்ட்லேருந்து மற்ற எல்லா காரியத்துலேயும் அது நல்லா ஆயிடுச்சு, குடிக்கக்கூடிய விதத்தில் மாறிடுச்சு. அற்புத விதமாக அந்த தண்ணீர் குணமாக்கப்பட்டதுன்னு சொல்லலாமா? தண்ணீர்கிட்ட ஏதோ பிரச்சனை இருந்தது, அது சரி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறார் தேவன்? இங்கே இந்த வசனத்தை கொடுக்குறார், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அதாவது ஒரு சம்பவத்தை நடப்பித்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். சரி, இங்கே முதல்ல என்ன பண்ணுறாரு? அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார். பாருங்க, அந்த தண்ணி எப்படி இதை சொல்லித்தராரு? இங்கே பாரு, உன்னுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லவராய் நான் இருக்கிறேன். கசப்பான தண்ணீர் தான் உன்னுடைய சூழ்நிலை, இதை எடுத்து மதுரமான தண்ணீராக மாற்றுகிறேன் பார். கசப்பான சூழ்நிலையிலிருந்து ஒரு மதுரமான ஒரு சூழ்நிலையாய் மாற்றுகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லவராய் இருக்கிறார்? நிறைய பேருக்கு இன்னைக்கு கசப்பான ஒரு வாழ்க்கை. பாருங்க, கசப்பான சூழ்நிலை, வெறும் டேஸ்ட் கிடையாது, திரும்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை, ஒரு ஒரு தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை உங்கள் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு வேலை வாழ்க்கையாக இருக்கலாம். ரொம்ப கசப்பு இருக்குது. பாருங்கள், நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் கசப்பு, வெறுப்பு, ஒருத்தர் ஆவறதே கிடையாது. இந்த கசப்பெல்லாம் யாருமே மாற்ற முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்களே என்ன நினச்சிட்டு இருக்காங்க? கடவுள் செழிப்பை கொடுக்க முடியும், சுகத்தை கொடுக்க முடியும். ஆனால் திருமண வாழ்க்கையில் இருக்க கசப்பை மட்டும் லேஸில் எடுத்துட முடியாது. ஒத்துக்கிறேன், லேஸில் எடுத்துட முடியாது. ஆனால் அவரால் எடுக்க முடியும். கசப்பான அந்த திருமண வாழ்க்கையை எடுத்து மதுரமாய் மாற்ற